வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் நடக்கிற கொடிசியாவில் அக்ரி எக்ஸ்போக்கு வந்திருக்கோம். தம்பியும் கூட வரணும், அவனையும் அப்படியே கூட்டிகிட்டு உள்ளே போனோம். உள்ளே என்ட்ரன்ஸில் வந்து நம்ம செல்ஃபாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே அதனோட சார்ஜ் எவ்வளவோ அதை நம்ம உள்ளே கொடுத்துட்டு உள்ளே நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். இது வந்து ABCDEF அப்படின்ட்டு G வரைக்கும் நிறையா இருந்துச்சு. ஒவ்வொரு ஹாலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏல இருந்து நம்ம அப்படியே போக ஆரம்பித்தோம். உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் சம்மந்தமானது இதெல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுலேருந்து பெரிய லெவலில் நம்ம தோட்டத்துக்கு போடுற பைப்ஸு, மோட்டார்ஸு, டிராக்டரு, JCB அந்த மாதிரி என்னென்ன விவசாயத்துக்கு தேவையோ அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ட்ரிப்போஸ்லேயே வந்து இந்த ட்ராப்பாக ஒழுகிறதுலையே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். அது முன்னாடி இருந்தே இருக்குதா என்னமோ எனக்கு தெரில. நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக. இதில் பாருங்கள், எல்லா டைப்ஸ்லேயும் உள்ளே வந்து ஒரு டெமோக்கு போட்டு வச்சுருந்தாங்க. நார்மல் ஸ்ப்ரிங்க்லர் மாதிரியே சின்னதாக இருக்கிறது, அந்த நான் முதல்ல காமிச்சிட்ட மாதிரி ஒயிட் கலரில் அந்த ட்ரிப்போஸு மாதிரி எல்லா டைப்பும் போட்டு இங்கே டெமோ போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் போடுறதுக்கு செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாடி தோட்டம் அந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக வச்சுருக்க கார்டன் அதுக்கெலாம் போடுற மாதிரி. இவங்க மட்டும் இல்லாமல் நிறையா கம்பெனிஸ் வந்து இருந்திருந்தாங்க. இந்த கம்பெனினோடதில் பார்த்திங்கன்னா ரீட்டைல் பண்ணுறதுல நிறையா நின்றுட்டு இருந்தாங்க. இந்த சின்ன சின்ன பொருள், இந்த சின்ன சின்ன டேப்பு, ஸ்ப்ரிங்க்லர்னோடது, அது அந்த மாதிரி மல்டி யூஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த கடையில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்து அதனால் அப்படியே நம்மளும் எட்டி பார்த்துட்டு அதையும் ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துகிட்டு அடுத்த இதுக்கு ஸ்டாலுக்கு போயிருந்தோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் துடைக்கிறது, இந்த மாதிரி நிறையா பவர் வீட்டர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள், அது இல்லாமல் கிரவுண்டில் பெரிய கல்யாண மண்டபம் அந்த மாதிரிலாம் துடைக்கணும், க்ளீன் பண்ணணும், அதுக்கான மிஷின்ஸு இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ, தேவைப்படுமோ படாதோ தெரியாது. மொத்தத்தில் உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வெட்டுறது, மேலே போயிட்டுருக்கிற ஒயர்லாம் கட் பண்ணுறது, மரங்கள் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னா தேக்கு மரம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி அதுக்குனோட டூல்ஸு, கம்பி கட் பண்ணுற கட்டரு, ஏதாவது தோட்டத்தில் எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு அருவா, கத்தி, இந்த மாதிரி எல்லா பொருளுமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டை அரைக்கிறது, பில்லு அரைக்கிறது, இந்த மாதிரி மிஷின்ஸு, அந்த மாதிரி நிறைய யூசேஜ் மிஷின்ஸ் இருந்துச்சு. நெல் அறுக்கிறது, நெல் ரோல் பண்ணுறது, நெல் ரோலில் வைக்கப்புல் ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. தட்டை இருக்கிற அருவா, மாவு அரைக்கிற மிஷினு, பால் கறக்கிற மிஷினு அதெல்லாம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா எலிக்கான் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது, நெல்லங்காட்டுக்கு, மாதிரி குச்சிக்காட்டுக்கு, இதுக்கெல்லாம் உள்ளே ஆள் நடக்காமல் மேலே இருந்தே நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அதுவும் நிறையா மாடல்ஸ் இருந்துச்சு. இது நம்ம நார்மலாக எல்லா பக்கமே கிடைக்கும். இருந்தாலும் இங்கே டைப் நிறையா இருந்துச்சு. பேட்ரி ஸ்ப்ரேயரு, பெட்ரோல் ஸ்ப்ரேயர்லாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள JCBயை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுவும் வந்து எல்லாம் ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. இதுவும் பவர் வீட்ரு, நாற்று நடுறது, அது எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லா பொருளுமே இருந்தது. வாங்கணும்னு நினச்சாலும் போய் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் மட்டை அரைக்கிறது, கரண்ட்டில் போடுற மாதிரி இருந்துச்சு. 5 HP சொல்லியிருந்தாங்க. நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிருக்குது. நம்மளதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு அரைக்கிறது இல்லை, சக்கையாக ஓரளவுக்கு அரைச்சிரும். காட்டுக்குள்ளே அப்படியே போடுறது தான். இதுவும் பார்த்திங்கன்னா தீவனப்புல் அரைக்கிறது, நிறையா மாடல்ஸு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மோட்டருக்கு, நம்ம பில் அரைக்கிற மிஷினுக்கு, தட்டு வெட்டுற மிஷினுக்கு, இதெல்லாம் பேரிங்கு, எந்த யூஸ் பண்ணாலும் போட்டுக்கிற மாதிரி நிறைய பெரிய பெரிய பேரிங் இருந்தது. இது பார்த்திங்கன்னா எள்ளு வந்து உள்ளே இருக்கிற கல்லை வந்து தனியாக பிரித்து எடுக்குது. எள்ளில் இருந்து கல்லை தனியாக பிரித்து எடுக்குது. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கயிறு பார்த்திங்கன்னா நிறையா மாடல் இருந்துச்சு. இந்த மோட்டர் கட்டி விட்றது, அந்த மாதிரி இந்த வலை, மீன் வலை, இந்த பச்சை வலை, ப்ளூ வலை, அந்த மாதிரி நிறைய டைப்பில் இருந்தது. அந்த செக்ஷன்லாம் பார்த்துட்டு அடுத்தது வேறு செக்ஷனுக்கு போனோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணை பெரட்டி போடுறது, ரொட்டேட்டரு, கலப்பைகள், இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரு மாடெலாம் கட்டியிருந்தாங்க. காங்கேயம் மாடு ஒன்று இருந்துச்சு, காளை கிரு தான் நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம்
பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே நர்சரிக்கு போனோம். ரோஸ் செடி நிறையா இருந்தது. இதெல்லாம் என்ன கலர்னு தான் தெரில. நிறையா ரோஸ் செடி விதவிதமாக நிறையா வச்சுருந்தாங்க. நர்சரி சூப்பராக இருந்தது. யாருக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் அங்கே போய் வாங்கிக்கலாம். ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா இது வேறு இன்னொரு கடை. இதில் பார்த்திங்கனாலும் நிறையா இருந்துச்சு. அடுத்தது இளநி வந்து நிறையா டைப்பில் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்தோம். எல்லாம் மொத்தமாக பார்த்து முடிக்கிறதுக்கு ஒரு 3.5 மணி நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே போனதே தெரியல. டைம் ஆகிட்டே இருக்குது அது பாட்டுக்கு பார்க்க. இது பார்த்திங்கன்னா நம்ம போயர் ஆடு, நல்ல ஒரிஜினல் ப்ரீடு, நல்ல குவாலிட்டியானது. டெமோக்காக வச்சுருந்தாங்க. ஒரு கிடா ஒன்று பொட்டை ஒன்று. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டிகள்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஆட்டு ஷெட்டு போடுற ஒரு செட்டப்பு. அதுக்கப்புறம் நம்ம விதைகள்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்திருந்தோம். இது பார்த்திங்கன்னா பெருந்துறையில் தான் இருக்குது இவங்க ஷாப்பு. எல்லாமே நாட்டு விதைகள்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா டைப் வச்சுருந்தாங்க. நிறையா பேர் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் இவங்களது தான் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. கிருஷ்ணா சீட்ஸ்னு இவங்க வந்து பெருந்துறையிலேருந்து கோபி போகிற வழியில் வச்சுருக்காங்க, திங்களூரில். அங்கே போய் பாருங்கள், நிறையா டைப்ஸ் வச்சுருக்குறாங்க. என்னென்ன உங்களுக்கு தேவையோ ஃபோன் பண்ணி நம்ம சொன்னோம்னா கூட அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க நமக்கு கொரியரில். உங்கள் கான்டாக்ட் நம்பர் மேலே கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வேணுன்னா கால் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பூச்செடியினோட விதை முதல் கொண்டு வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்டுக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா விதையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துக்குலாம் நிறையா கூட்டமே இல்லை. அவங்ககிட்ட தான் எல்லாமே நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. பார்க்குறக்கு ஒரு நாளே பத்தாதாட்டிருக்கு. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஒரு 3.5 மணி நேரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கூட்டம் நல்ல கூட்டம். நிறையா பேர் நிறையா வாங்கிட்டு போனாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பக்கெட்டு அந்த மாதிரி ஏதாவது ஓட்டை ஆயிடுச்சுன்னா இதை மெல்ட் பண்ணி நம்ம அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிக்கிற மாதிரி அவங்க டெமோ காமிச்சாங்க. இந்த பக்கெட்லாம் பாருங்கள் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. ரேட்லாம் கேட்கல. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாலுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெயின் கோட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நமக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நம்ம இடம் எங்கே இருக்குது என்னன்னு தெரில அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்களோட கேட்லாக்லாம் நம்ம வாங்கிட்டு போனோம்னா இன்னொரு நாளைக்கு நமக்கு தேவை அப்படிங்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா பில்லு அரைக்கிற சாப் கட்டர் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து லேடிஸ்லாம் நிறையா பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்களும் நிறையா மாடல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போய் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பார்க்குறவங்க போய் பாருங்கள். நாங்கள் வந்து எப்பயுமே வருஷம் வந்து பார்த்துருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் போடுறது, வெயிட் மிஷின்ஸில் அதில் நிறையா மாடல் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முயல் கூண்டு, கோழி கூண்டு, காடையெல்லாம் அடைக்கிற மாதிரி கூண்டு, அது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இதுலேயும் தாய் முயல் அதுக்கு தனியாக, குட்டி முயலுக்கு தனியாக, காடைகளுக்கு தனியாக, அது மந்த்து என்ன எத்தனை மந்த்து அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முயல்களுக்கு கூண்டு எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டு, டூல்ஸு அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டு தான். நம்ம இருக்கிற ஊர்லேயும் கிடைக்கும். இங்கேயும் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. எலிக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு எலினோடது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. எலியை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாலில் வந்து பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அருவா, மம்மட்டி, கத்தி இந்த மாதிரி நிறையா டைப் இதுலேயும் வச்சுருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது. லைஃப் எப்படி வரும்னு தெரில. நான் வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உருக்கு தான், எதுவுமே இரும்பில் இல்லை. கறி வெட்டுற கத்தையிலேருந்து மரம் வெட்டுறது வரைக்கும் எல்லாமே உருக்கில் தான் வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த எலிக்கான் தான், மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர் தான். இவங்க ஏதோ ஒரு கம்பெனி போல இருக்குது. இதுவும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏர் கூலர் மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தது. இந்த இடத்துக்கு போன உடனே நம்ம கேமரா என்னென்னு தெரில, அப்படியே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு ஸ்டாலில் மட்டும்தான் அப்படி பண்ணிச்சு. அது தாண்டின உடனே அந்த பிளிங்க் ஆக நின்றுச்சு. இது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கீழே போடுற மேட்டு, அப்புறம் பால் கறக்கிற அந்த மெஷினு, இதுலேயும் 2-3 மாடல் வச்சுருந்தாங்க.
நம்ம வந்து பால் கறக்கிறது கையில் தான் கறக்கிறதுனால இதை நான் அந்தளவுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணல. இது பார்த்திங்கன்னா தேன் நெல்லிக்காய். அந்த பெரிய நெல்லிக்காயை வந்து தேனில் போட்டு ஊற வச்சு கொடுத்துருந்தாங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷி ஃபீடு. இது நம்ம கோழி வந்து டே ஓல்டு சிக்ஸ்லேருந்து ஒரு 1 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா இதை தான் போடுவோம். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஜாமானெல்லாம் நிறையா இருந்துச்சு. அதாவது செடியெல்லாம் முளைக்க போடுற அந்த ட்ரே, செடி வைக்கிற தொட்டி, முட்டாட்டை, அது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேமராவில் சார்ஜ் குறைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ. நன்றி.